முதல்வர் ஸ்கீம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நல்ல சிறப்பாக பணியாற்றி அந்த தமிழ்நாடு முழுவதும் உடனே தீர்வு ஒரு ஆண்டு போன 2020 ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து 4 மண்டலமாக எடுத்து மக்களுக்கு தேவை குடிநீராக இருக்கணும், பெட்செட் வீடாக இருக்கணும், மாநகராட்சி தேவை என்னென்ன இருக்கும், சொத்து வரி பேர் மாற்றம், சாலை போடப்படுகிறது. 2500 சாலை கடந்த 3 ஆண்டு காலம் போட்டாலும் மக்கள் வந்து நேரடியாக அவரோட கோரிக்கைப்படி சாலையெல்லாம் எஸ்டிமேட் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அடுத்த அரசுலாம் வந்துடும் சொல்லியிருக்கேன். இந்த திட்டம் வந்து நல்லா மக்களுக்கு பயன்படுது. முதல் எடுத்தோன்னு நாங்கள் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு வடக்கு மண்டலம் தான் ஆரம்பித்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 121 மனு வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அதே எல்லா மண்டலத்துலையுமே 110 180ன்னு போய்கிட்டே இருந்தது. அடுத்த வாரம் வந்து 90 வந்துச்சு. சரி குறைஞ்சிட்டே வரும்னு நினச்சோம். இப்போ மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிட்டு மாநகராட்சினா புதன்கிழமை தமிழ்நாட்டில் நிறைய ஊரில் ஒரு டேட் இருக்குது. நம்ம புதன்கிழமை வச்சுருக்கோம். கரெக்டாக வந்துடுறாங்க. எந்த மண்டலம்னாலும் சரி. ஆய்வுக்கு நானும் ஆணையராகவும் போவோம். போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 50 குறையாமல் வந்து கொண்டிருக்கு. வர்ற மனுவெல்லாம் தீர்வு அதை ரெவன்யூ சம்பந்தமாக உடனே வந்துச்சிடும். சாலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபர்தர் டெவலப் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கோம். அவர்களே துணையாளர் அவர்களே மற்றும் துணை மேயர் அவர்களே மண்டல தலைவர் அவர்களே அனைத்து அதாவது ஒரு மண்டலத்துக்கு நம்ம 15 ஒரு மண்டலம் பிரிச்சிருக்கோம். வந்து இப்போ வந்து என்ன பெரிய சவால்னால் ஒரு கட்டமாக போயாச்சு. சாலையை போட்டாச்சு. குடிநீர் டெய்லி வந்துகிட்டு இருக்குது. ஒரு சில டேங்கில் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாளும். அது நம்ம நார்த் சோனில் 5 வார்டில் 24 ஒரு ரோட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் படிப்படியாக குப்பை அதாவது நம்ம மாநகராட்சி மூலிமா டெய்லி நான் சொல்கிறேன் 4 மண்டலம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு இருக்கும். நிறுத்தம் எவ்வளோ சின்ன சின்ன பெட்டி உள்ள கதையை இருந்தாலும் அது விதிக்கிற கிடையாது. நோக்கம் துப்பம் இல்லாமல் ஆக்கணும் தான். 2.5 வருஷத்துல வந்து 20% இல்லாமல் இருந்தாலும் வந்து அந்த குப்பையை கேரி பேக் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணாமல் தான் வரும் சந்ததிக்கு நம்ம செஞ்சு கொண்டு போகிறது. எப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மரம் நம்ம நகரத்தில் வச்சாச்சு. தருவக்குளம் குப்பை மரில் இருந்து தெருவில் அந்தந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் வச்சாச்சு. வருங்காலத்தில் எப்படி நம்ம பசுமையான தூத்துக்குடி மாற்றணும் இருக்குமோ அந்த கேரி பேக் ஒழிக்கணுன்ற கேரி கிட்டத்தட்ட 427 பாயிண்ட் இருந்தது போன 2024 ஜனவரி மாதம். குப்பையை தூக்கி போடுற ஏரி உங்களுக்கு தெரியும். ஒரு கண்காணிக்கப்பட்ட அங்கே போடு நட்டிருக்கோம். குப்பை போடக்கூடாது. சொன்ன மாதிரி பார்க்ல எங்கெங்க கொடுத்தோ பார்க்க நம்ம கொடுத்த இந்த நன்றி. இல்லைங்க வாங்க, நான் ஃபோன் பண்ணி மத்தியானம் ஃபோன் பண்ணுறேன். வாங்க வாங்க. நீ எடுக்கல சும்மா நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கா உன்னை நான் விட்டு விட்டேன். நீ எடுத்துட்டு இருக்கிறத உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும். எடுக்கிறதா நிற்கவங்க எல்லாரும் எடுக்கிறதா இருக்கும். நீ எடுக்காம சும்மா நிற்க நான் உடனே நான் ஒன்று ஏன்டா வாங்க. அப்புறம் இப்போ அப்படியே நம்ம பேசுறேன். பார்த்துருவாரு நீ அவ்வளோதான் பேசுறேன். ஆமாம் சும்மா நின்ன சும்மா நின்று சும்மா நின்றுட்டு இருந்தேன். நான் அப்போ உடனே நான் விட்டு நிற்கப்பா அப்படின்னு